கிராம மிஷனரி இயக்கத்தின் இன்றைய தின தியானத்தின் தலைப்பு துண்டு துணி வேண்டுமா? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. அலெக்சாண்டர் ஸ்ட்ராஷ் என்ற தேவ மனிதர் ஒரு வேதாகம கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு செய்தி அளிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். அன்று பட்டம் பெற்று வெளியேறும் மாணவர்கள் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையான ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்று அழுத்தமான செய்தியை கொடுத்து கொண்டிருந்தார். தாம் சொல்ல விரும்புவதை அவர்கள் புரிந்து கொண்டு மறக்காமல் இருப்பதற்காக ஒரு வெள்ளை டவலை சிறு சிறு சதுரங்களாக வெட்டி ஒரு கூடையில் போட்டார். அவருடைய செய்தியின் முடிவில் அவர்கள் முன்வந்து அதில் ஒரு சிறு டவல் துண்டை பெற்றுக்கொள்ளும்படி அழைத்தார். இயேசு கிறிஸ்து ஒரு துண்டை எடுத்து தாழ்மையாக தம் சீஷர்களின் கால்களை கழுவியதை எப்போதும் நினைவு கொள்ளும்படி அத்துண்டை அவரவர் தங்கள் மணிப்பர்ஸ்களில் வைத்துக் கொள்ளும்படி கூறினார். அந்த இளம் ஊழியர்களுக்கு என்ன ஒரு நினைப்பூட்டும் சின்னம் பார்த்தீர்களா? ஆம், ஊழியம் செய்யும் ஒவ்வொருவரும் தாழ்மைக்கு கிறிஸ்துவின் முன்மாதிரியையே நினைத்து கொள்ள வேண்டும். ஊழியர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய குணம் இதுவாகும். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள். நாம் பெற்றுக்கொண்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் தேவனால் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டவை. ஆகவே எதை குறித்தும் மேன்மை பாராட்ட நமக்கு இடமில்லை. தாழ்மையில்லாமல் ஒருவன் உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. தாழ்மை என்பது ஒரு வேலைக்காரனின் மனப்பான்மையாகும். தாழ்மையோடு இருப்பவர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து நன்கு உழைப்பவர்களாகவும் மற்றவர்களின் தோல்விகள் மற்றும் பாவங்களை கையாளுவதற்கு ஏற்ற பக்குவம் உள்ளவர்களாகவும் இருப்பர். பேதுரு தனது நிருபத்திலே மனத்தாழ்மையை ஆடையைப் போல் அணிந்து கொள்ளுங்கள் என்றார். ஆம், ஒவ்வொரு நாளும் தாழ்மையை அணிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, உங்களிடம் தாழ்மை என்னும் சுபாவம் உண்டா? பெருமையும் இருமாப்பும் உள்ள இருதயம் மிகுந்த ஆபத்து. குடும்ப வாழ்விலே, சமுதாயத்திலே, சபை ஐக்கியத்திலே இயேசு கிறிஸ்துவை போல் தாழ்மையோடு இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தையே உண்டு பண்ணும். நம் வார்த்தை அல்ல, வாழ்க்கை பேசினால் பிறரின் வாழ்வு எளிதில் மாற்றப்படும். இந்நாளுக்கான ஜெப குறிப்பு. ஒவ்வொரு மாநிலத்திலும் 12 மிஷனரிகள் மூலம் 500 மிஷனரிகள் உருவாக்கப்பட அவர்களை கொண்டு குறைந்தது 3000 கிராமங்களில் எழுப்புதல் உண்டாக இதற்காய் ஜெபிப்பீர்களா?